الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد بسم الله الرحمن الرحيم لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين صدق الله مولانا العظيم قال النبي صلى الله عليه وسلم من سن سنة حسنة فله أجرها وأجر من عمل بها அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் வந்து சேரட்டுமாக. புனிதமிக்க ரமலானுடைய காலங்களில் இதுவரை நாம் செய்த எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதுவரை ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. நம்முடைய தராவீஹ் தொழுகைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய திலாவத்தை கேட்பதை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரமலானுடைய காலங்களில் பகல் இரவு வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. லைலத்துல் கத்ரை அடைந்து அதனுடைய நிறைவான நன்மையை பெறக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. எஞ்சிருக்கிற ரமலானுடைய நாட்களையும் நாம் அமல் செய்து நல்லபடியாக கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்னும் இது போன்ற நிறைய ரமலான்களை அல்லாஹ் வாழ்க்கையில் சந்திக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் என்பது நமக்கு அமல் செய்வதற்கான ஒரு நல்ல உத்வேகத்தையும் உந்து சக்தியையும் ஒரு போட்டி மனப்பான்மையையும் நமக்கு ஏற்படுத்தி தந்தது. நிறைய அமல் செய்யணும், நிறைவாக செய்யணும் என்றெல்லாம் அமல்கள் மீதான ஒரு தேட்டத்தையும் ஒரு ஆர்வத்தையும் அது நமக்கு ஏற்படுத்தி தந்தது. அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். ரமலானை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விடை அனுப்பி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நாம் ரமலான் தருகிற பாடங்களில் ஒன்று, வாழ்க்கையில் நாம் அமல் செய்ய வேண்டும். அந்த அமல்களை நாம் முதன்மையாக செய்ய வேண்டும். போட்டி மனப்பான்மையுடன் போட்டி போட்டுக்கொண்டு அதிகமாக ஆகிரத்தினுடைய இபாதத்தினுடைய காரியங்களில் அவரை விட நான் அதிகமாக செய்யணுங்கிற அந்த எண்ணம், அந்த மனப்பான்மை, அது இபாதத்துகளில் அது ஏற்படணும். அது ஒரு அமலை செய்கிறது, நன்மையான காரியங்களை செய்கிறதுங்கிறத விட மார்க்கத்தில் இப்படி ஒன்று இருக்குது. வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைகிற பொழுது அப்படி ஒரு பாக்கியத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யணும். முதலாவதாக நான் அதை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை குர்ஆனிலையும் ஹதீஸிலையும் அப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா குறிப்பிடுறான். வாழ்க்கையில் இந்த அமலை நான் தான் முதல்ல செஞ்சேன், ஒரு காரியத்தை செய்யும் போது முதன்மையாக நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது இல்லையா? அது அல்லாஹு தஆலா எல்லோருக்குமே அப்படி ஒரு வாய்ப்பை கொடுப்பான். சில விஷயங்களில் முதன்முறையாக நம்ம குடும்பத்தில், நம்ம ஊரில், நம்ம சமுதாயத்தில், ஒட்டுமொத்த மனித சமூகத்திலையும் முஸ்லீம்கள்லையும் நம்மளால் செய்ய முடியாவிட்டாலும் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த அமலை முதன்மையாக செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஒரு காரியத்தை முதல்ல செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், லா ஷரீக லஹு வபிதாலிக உமிர்து வ அனா அவ்வலுல் முஸ்லிமீன். நான் முதல் முஸ்லீமாக இருக்கணுங்கிறத அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சுப்ஹானக இன்னி துபுது இலைக வ அனா அவ்வலுல் முஃமினீன். யா அல்லாஹ், நான் உங்கள்கிட்ட தௌபா செய்கிறேன், என்னை முதல் மூமினாக ஆக்கு அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத்தில் நான் அல்லாஹ்வுக்கு முன்னால உலகமெல்லாம் மயக்கத்தில் இருக்கிற பொழுது, நான் முதல்ல எழுப்பப்பட்டு நிற்கிற பொழுது அரிசிக்கு கீழே எனக்கு முன்னால் மூஸா அலைஹிஸ்ஸலாம் நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் அப்படி ஒரு துவாவை கேட்டுட்டாராம், முதல் மோமினாக நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாராம். அப்போ இப்படி வாழ்க்கையில் சில காரியங்களை, சில அமல்களை நாம் என்ன செய்யணும்னா முந்தி செய்யணும், முதல் ஆளாக செய்யணும். ஒரு காரியத்தை முதல்ல செய்யும் போது அதில் கிடைக்கிற பெரிய நசீப் என்ன தெரியுமா? பின்னால நம்மளை பார்த்து யார் யாரெல்லாம் செய்வாங்களோ அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும் கியாமத் வரைக்கும். ஒரு அமலை நம்ம இப்போ ஆரம்பிச்சு வச்சுட்டோன்னு வைங்க, ஒரு காரியத்தை நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த பள்ளிவாசல்ல இங்க முதல்ல இந்த காரியத்தை அவர் தான் செஞ்சாரு, அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வரைக்கும் அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவர் மூத்தா போய் 100 வருஷம் ஆயிருக்கும், 200 வருஷம் ஆயிருக்கும். ஆனா அவருடைய கபருக்கு பாருங்க அந்த நன்மை வந்துகிட்டே இருக்கு. ஒரு நல்ல காரியமாக இருக்கணும். நிபந்தனை என்ன? சுன்னத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். விதத்தான ஒரு காரியத்தை, பாவத்தை ஆரம்பிச்சு வச்சிடக்கூடாது. பாவமான விஷயங்களை துவக்கி வச்சுட்டா அதுவும் அப்படித்தான். கியாமத்து வரைக்கும் அதை பார்த்து செய்யறவனுடைய பாவம் வந்துகிட்டே இருக்கு. மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனா, ஒரு நல்ல காரியத்தை யார் செய்யறாங்களோ ஃபலஹு அஜ்ருஹா, அதனுடைய நன்மையும் கிடைக்கும். வ அஜ்ரு மன் அமில பிஹா, அதை கியாமத்து வரைக்கும் யார் செய்யறாங்களோ அதனுடைய நன்மையும் இவருக்கு வந்துட்டு. ஆனா அவருக்கு நன்மை குறையாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவத்துக்கும் அதே நிபந்தனை தான்.
எனவே வாழ்க்கையில நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். வாழ்க்கையில இன்ஷா அல்லாஹ் ஹயாத் உள்ள வரைக்கும் ஒரு நல்ல காரியத்திற்கு நான் முதன்மையாக இருக்கணும், நான் முதல்ல அதை செய்யணும், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு சந்தர்ப்பம் அல்ல, பல சந்தர்ப்பத்தை அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும், அதுக்கான காலங்கள் காத்துட்டே இருக்கணும். ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது முதல் நாளாக போய் நாம செஞ்சாரு. எந்த ஒரு அமலையும் முதல்ல செய்யும் போது ஒரு இடத்துல நம்ம செய்யறோம், பின்னால வரவர் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு, முதல் ஆளு போய் ஒரு 10 ரூபா கொடுத்துட்டாரு ஒரு நல்ல காரியத்துக்குன்னா, இந்த 10 ரூபா கொடுத்தவரை பார்த்து கொடுக்குறாங்க பாருங்க, பின்னால அவர்களுடைய நன்மைகள்ல இருந்து அவருக்கு போய்கிட்டே இருக்கு. இந்த 10 ரூபா கொடுத்தவருக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான் ஏன் உலகத்தில் எந்த ஈமானோடையும் அதை நிறுத்தி பார்க்க முடியாதுன்னாங்க. லவுசின ஈமானு அபீபக்கர் பி ஈமானில் மோமினின், உலகத்தில் உள்ள எல்லா மோமின்களுடைய ஈமானோடும் சித்திகுல் அக்பருடைய ஈமான நிறுத்தி பார்த்தா ரஜஹ ஈமானு அபீபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஈமான் தான் ஜெயிக்கும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படி ஜெயிக்குது? அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு உமர் ரலியல்லாஹுக்கு ஒரு சின்ன கிராஷ் ஏற்பட்டுச்சு, சண்டை வந்துச்சு, ஒரு வாய் பேச்சு அப்படியே முத்தும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு கோவப்பட்டு திரும்பி போயிட்டாங்க. உடனே பின்னாலேயே பிடிச்சிக்கிட்டே போறாரு, துண்டை பிடிச்சிக்கிட்டு, மன்னிச்சிருங்க அல்லாஹ்வுக்கா மன்னிச்சிருங்க தெரியாம சொல்லிட்டு அபூபக்கர். உமர் ரலியல்லாஹு கண்டுக்கவே இல்லை, அப்படியே போறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு சின்ன பிள்ளை மாதிரி பின்னாலேயே கடைசியில் வீட்டுல போய் கதவை போட்டிட்டாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு வெளியே ரொம்ப நேரம் நின்றுட்டு கடைசியில் ரசூலுல்லாஹுடைய சபைக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே உள்ளே உமர் ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன், அவர் நம்மள்ட்ட திரும்ப மன்னிப்பு கேட்க வந்துட்டாரு, சரி நம்ம மன்னிச்சிருக்கலாமா, இப்படி வந்துட்டோம்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்க்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு இல்லை, எங்கே போயிருப்பாங்க? ரசூலுல்லாஹுடைய சபைக்கு தான் போயிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்தாங்க. வந்த உடனே யா ரசூலுல்லாஹ் நடந்தது தெரியுமா, இப்படி ஒன்று நடந்து போச்சு உமர் ரலியல்லாஹு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து சொல்லிட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் இப்படி தப்பு பண்ணிட்டேன் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, உமரே நீங்க செஞ்சது தப்பு அப்படின்னாங்க. நீங்க செஞ்சது தப்பு, நீங்க எப்படி அபூபக்கர் வரும்போது நீங்க எப்படி மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க? அல் அன்தும் தாரிகூலி சாஹிபி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யா ரசூலுல்லாஹ் தப்பு என் மேல தான், தப்பு என் மேல தான்ங்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுக்கல, சொன்னாங்க எனக்காக என் அபூபக்கர் நீங்க விட்டு கொடுக்க தான் செய்யணும்னா. ஒட்டுமொத்த சஹாபிகளை பார்த்து சொன்னாங்க, எல்லாரும் நீங்க அபூபக்கரை நீங்க விட்டு கொடுக்கணும். ஏன் தெரியுமா, அன்னைக்கு எல்லாத்தையும் நான் நபின்னு சொன்னேன், எல்லாருமே நீ பொய்யன்னு சொன்னாங்க, என் அபூபக்கர் மட்டும்தான் உண்மையாளன்னு என்ன சொன்னாங்க. உலகமே என்ன பொய்யராக பார்த்துச்சு, முதல்ல என்ன உண்மையாளன் முதல்ல நாவு திறந்து சொன்னது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன ஈமான்ல முந்திட்டாரு, என் அபூபக்கருடைய இடத்தை யாரும் நிரப்ப முடியாதுன்னா. முதன்மையான ஆளு, ஒரு காரியத்துல முந்திட்டுன்னு வைங்க, பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவும் ஆளுமையும் தெளிவும் இத்தனை இருந்தாலும் கூட ஹதீஜா ஏன் ஹதீஜா ஏன் ஹதீஜா ஏன் ஹதீஜா, எப்போ 15 வருஷம் ஆச்சு மௌத்தா போய், ஆனா ஹதீஜா அம்மா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் ஹதீஜா இருந்தா இப்படி செய்வாங்க, ஏன் ஹதீஜா இந்த விஷயத்தை இப்படி. மத்தியான நேரத்தில் கைலூலா 11:30 மணிக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டினுடைய கதவு தட்டப்படுற சத்தம், ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்கிட்டு முழிச்சு சொன்னாங்க, இது என் ஹதீஜா தட்டுற மாதிரி இருக்குது கதவை, கண்டிப்பா ஹதீஜாவுடைய சகோதரி தான் வந்திருப்பான்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் மனைவி மேல எவ்வளோ நேசிச்சிருந்தா அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, என் ஹதீஜாவுடைய சகோதரி, கதவு திறந்து பாருங்க ஹாலா தான் வந்திருப்பாங்க என் ஹதீஜா சகோதரி. தன் மனைவி கதவை எப்படி தட்டுவாங்கிறத கூட கனவுல தூக்கத்துல கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து ஆயிஷா ஐயால பொறுக்க முடியல, சொன்னாங்க என்ன எப்போ பார்த்தாலும் ஏன் கதீஜா ஏன் கதீஜா, இன்னும் அந்த கிளவியே பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன், அதை விட சிறந்த மனைவிமார்கள்லாம் நாங்களாம் இருக்கிறோம், அதை விட சிறந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் ஹதீஜாவை விட சிறந்த ஒரு மனைவி அல்லாஹ் எனக்கு தரலன்ட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா, அன்னைக்கு எல்லாரும் என்ன பொய்யர்னு சொல்லும்போது என் ஹதீஜா தான் என்னை அரவணைச்சு நீங்கள் உண்மை சொன்னீங்க நபியேன்னு என்னை ஏற்றுக்கிட்டாங்க. அன்னைக்கு யார் இருந்தா, இந்த ஆயிஷா இருந்துச்சான்னு கேட்டாங்க. அன்னைக்கு யார் இருந்தா, என் ஹதீஜா மட்டும்தானே. அன்னைக்கு எனக்காக 25 வருஷம் என் ஹதீஜா என்னோடு அந்த காலகட்டத்தில், பழைய காலகட்டம், கஷ்டப்பட்ட காலகட்டத்தில் முந்தி இந்த ஈமான் கொண்டவர். லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வ காத்தல், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். இஸ்லாம் வெற்றி பெற்று ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால தீனுக்காக நிறைய கொடுக்க வந்துட்டீங்க, முன்னால கொடுத்தவங்களால ஈடு செய்ய முடியாது, அவங்க இடத்தை நீங்க பிடிக்க முடியாதுன்றான் அல்லாஹ் தஆலா. கஷ்டப்பட்ட காலகட்டத்தில் செஞ்சாங்க பாருங்க உதவி, அந்த இடத்தை இன்னைக்கு இஸ்லாம் வளர்ந்துட்டு மக்கா வெற்றி ஆயிட்டு, ஹுனைன் வெற்றி ஆயிடுச்சு, நீங்க கோடி கோடியா கொண்டு வந்து தெரியுங்க, ஆனா அந்த சஹாபிகளுடைய இடத்தை உங்களால பிடிக்க முடியாது. அவங்க ஒரு உஹது மலை அளவுக்கு அல்ல, ஒரு சின்ன பொட்டு தங்கத்தை கொடுத்திருந்தாலும் நம்மளை பார்த்து சொன்னாங்க, இந்த சமுதாயம் உஹது மலை அளவுக்கு நன்மையை கொடுத்தாலும் சஹாபிகள் கொடுத்த ஒரு திருகத்துக்கு ஈடாகாதுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்தை பிடிக்க முடியாது. அது ஒரு அற்புதமான இடம். முந்தன் வாழ்க்கையில முதல்ல பள்ளிவாசலுக்கு முதல்ல
லைட் போட்டது ஹஜ்ரத் தமீமுத்தாரி ரலியல்லாஹு. முதல்ல மஸ்ஜிது நபவிக்கு விளக்குன்னு போட்டது சிரியாவில் போய் வாங்கிட்டு வந்து முதல்ல விளக்கு போட்டார். பலஸ்தீனத்திலேருந்து வாங்கிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அப்படியே தான் பள்ளிவாசல் ராத்திரி, ஒரு வெள்ளிக்கிழமை ராத்திரி வந்து பார்க்குறாங்க. அப்படியே மஸ்ஜித் நபவி வீட்டில் தானே இருக்கும், அன்றைக்கெல்லாம் விளக்கு இல்லை இல்லையா, அப்படியே பார்க்குறாங்க பள்ளிவாசல் விளக்கால ஜொலிக்குது. அன்றைக்கி அரபு உலகத்தில் அது தெரியாது, வெளிநாட்டில் வாங்கிட்டு வந்து போடுறாரு பள்ளிவாசலுக்கு விளக்கு. பார்த்துட்டு என் பள்ளியை யார் இவ்வளோ அழகாக்குனது, யார் இப்படி வெளிச்சமாக்குனது? தமீமுத்தாரி யா ரசூலல்லாஹ். நான் தமீமா நவ்வரக்கல்லா, அல்லாஹ் இதை போல அவர் கபரை வெளிச்சமாக்குவான். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இருந்து 2 பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன், எனக்கு இன்னொரு மகன் இருந்தால் தமீமுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்பேன். நான் எவ்வளோ பெரிய வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? முதல்ல என் பள்ளிவாசலுக்கு விளக்க போட்டார், அழகுபடுத்திட்டார். கியாமத் வரைக்கும் அந்த பள்ளிவாசலை யார் வேணாலும் ஜோடிக்கலாம். ஆனால் முதல்ல பண்ணார் பாருங்க. தூக்கு மேடையில நிறுத்திய ஹுபைப் ரலியல்லாஹு, தூக்கு மேடையில நிறுத்தி இருக்கிறாங்க. கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க எதிரிகள், குஃபார்கள், காஃபிர்கள். மூத்தா போறதுக்கு முன்னால் 2 ரக்காத்து தொழுகணும்னாங்க. போய் 2 ரக்காத்து தொழுது முடிச்சுட்டு வந்து தூக்கு மேடையில் கம்பீரமா ஏறினாங்க. இது வரைக்கும் இவ்வளவு ஷார்ட்டா நான் 2 ரக்காத்து தொழுவதில்லை, நான் கோழைத்தனமா நினைச்சு தான் தொழுகை நீட்டுறேன்னு நீங்க நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு சீக்கிரமா முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையேந்தி சொன்னாங்க, ரப்பே எனக்கு 2 கோரிக்கை. 1, என் சலாமை என் ஹபீப் என்னை அனுப்பி வச்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நீ எத்தி வச்சிருக்கு. 2வது, என்னுடைய மௌத்துக்கு காரணமான இவங்களை யாரையும் நீ விடக்கூடாது, அத்தனை பேரையும் நீ கொண்டாடணும்னு சொல்லி துவா செஞ்சாங்க. புகாரியில் உள்ள இந்த ஹதீஸுக்கு பின்னால் எழுதுவாங்க, ஒரு ஆளுனுடைய மரணம் நிச்சயமாயிட்டு தெரிஞ்சிச்சுன்னா மரணத்துக்கு முன்னால் 2 ரக்காத்து தொழுதுட்டு தான் மூத்தாகணுங்கிற சுன்னத்தை முதல்ல இந்த உம்மத்துக்கு தந்தது ஹுபைப் ரலியல்லாஹு. வாழ்க்கையில் ஒரு அமலை முதல்ல தராங்க பாருங்க, முந்தனும் நினைச்சு. அது ஒரு பெரிய பாக்கியம், அது அமல்களில் முந்தனும். அது ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யார் ரசூலல்லாஹ், நான் சொர்க்கவாசியா அப்படின்னு சொல்லி கேட்டார். பிலால் ரலியல்லாஹு வந்து நான் சொர்க்கவாசியா? என்ன பிலால் இப்படி கேட்குறீங்க, நீங்கள் சொர்க்கவாசி தான், நீங்கள் சொர்க்கவாசி தான், நான் அதுக்கு சாட்சின்னு. நான் ரசூலல்லாஹ் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகிறோம் களிமா சொன்னவங்கலாம், ஆனால் நான் முந்தி சொர்க்கத்துக்கு போகணுமே, முந்தனுமே அப்படின்னா. முந்தி தானே பிலால், போயிடலாம், நீங்கள் முந்தி சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னா. ரசூலல்லாஹ் ஆனால் சாபிக்கும் என்ன நாஸ், எல்லா மக்களை விட நான் முந்தி சொர்க்கத்துக்கு போயிடுவேனான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக பிலால், எல்லா மக்களை விட நீங்கள் முந்தி சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. ரசூலல்லாஹ் உங்கள் சஹாபிகள் எல்லாரையும் விட நான் முன்னால் சொர்க்கத்துக்கு போவேனான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாரையும் விட முன்னால் சொர்க்கத்துக்கு, கண்டிப்பாக சஹாபிகளை விட நீங்கள் முன்னால் சொர்க்கத்துக்கு போவீங்க பிலால் அப்படிங்கிறாங்க. திருப்பி பிலால் கேட்டார், ரசூலல்லாஹ் உங்கள் அபூபக்கரை விடவுமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அபூபக்கரை விடவும் நான் முன்னால் சொர்க்கத்துக்கு போக முடியுமா? கண்டிப்பாக, என் அபூபக்கரை விட நீங்கள் முன்னால் சொர்க்கத்துக்கு போவீங்கன்னா. அபூபக்கரை விடவும் நீங்கள் முன்னால் சொர்க்கத்துக்கு போவீங்க. திருப்பி கேட்டார், யார் ரசூலல்லாஹ் அன சாபிக்கும் மினன் நபியீன், நபிமார்களை விட முன்னால் நான் சொர்க்கத்துக்கு போவேனான்னு கேட்டாங்க. சஹாபிகளை விட பெரிய அந்தஸ்து நபிமார்களை விட நான் முன்னால் சொர்க்கத்துக்கு போயிடுவேனான்னு கேட்டாங்க. பிலால், எல்லா நபியை விட நீங்கள் முன்னால் போவீங்க. இப்போ சஹாபிகள்லாம் தேய்ச்சி போய் பார்க்குறாங்க, எல்லா நபியோட நீங்கள் முன்னால் சொர்க்கத்துக்கு போவீங்க பிலால். ரசூலல்லாஹ் உங்களை விட அப்படின்னு கேட்டார், உங்களை விட முன்னால் சொர்க்கத்துக்கு போகணும், தயங்காதீங்க பிலால், என்னை விடவும் நீங்கள் தான் முன்னால் சொர்க்கத்துக்கு போவீங்க, நாம் 2 பேரும் சேர்ந்து போவோம், என்னுடைய வாகனத்தின் பிடி உங்கள் கரத்தில் இருக்கும், நீங்கள் தான் முதல்ல சொர்க்கத்தில் கால் வைப்பீங்க, நான் பின்னால் வருவேன். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் முந்தனும் 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 அமலில் முந்தனும், கடைசியாக எவ்வளோ தூரம் முந்தனும் ஆசைப்படுறாரு, சொர்க்கத்துக்கு ரசூலுல்லாஹ்வை விட முந்தனும். இது ஒன்றும் தவறு இல்லை, ஒரு முஸ்லீமனுடைய ஆசை, அது இஸ்லாம் வரவேற்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கிறாங்க. எனவே அமல்களில் முந்தி செய்ய ஆசைப்படணும், முதன்மையாக செய்ய ஆசைப்படணும். அல்லாஹ் கிருபை செய்வானாக. அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருக்குஅனா வ சுஜூதனா வ தலர்ருஅனா வ தஹஷ்ஷுஅனா وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد